ஆத்மா வேற. ஒரு ஜீவன் எப்படி வளர்றாங்கிறது அது அவனவனுடைய கர்மத்தை பற்றியது. ஆனால் தர்மத்தின்படி இருக்காளாங்கிற விசாரமான பண்ண வேண்டும். இனிமே யார் நீங்க பொன்பாக செய்வோ பிள்ளை பார்க்க செய்வோ கேளுங்க, பக்தி உள்ளவளா? ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், பக்தி உண்டா? இறைவன் நம்பிக்கை உண்டா? அதை பத்தி பண்ணணுங்கிற ஆசை இருக்கா? ஞானியாலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ அப்புறம் ஞானியா இருந்தா அவரே இப்ப கல்யாணம் பண்ணி இங்க வந்து கட்டப்பட போறார், வரவே மாட்டாரோ இல்லையோ. அவரது ஞானியா இருக்க போறது இல்லை, பெண்ணு ஞானியா இருக்க வேண்டாம். அடிப்படை ஆத்ம பலம், அடிப்படையில பரமாத்மாவை பத்தின எண்ணம் இது இருக்கான்னு கேட்க வேண்டும். இங்க நாம புரிஞ்சுக்கிறது அதுதான். நாம்னா மேல சொல்றார் இப்படி தஸ்யா பிரசன்னா பிரம்மர்ஷி ததோ பாக்கியம் பிரம்மம் அனுத்தமம் பிரம்மதத்த இதிக்யாதம் மானசம் சூழின சுதம் சராஜா பிரம்மதத்தஸ்து புரியும் அத்தியவதத்ததா. சரின்னு பிரம்மதத்தன் ஏத்துண்டார். பெண்களுடைய பின்புலத்தை கேட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பெண்ணுக்கு இருக்கிற நோயத்தனையும் நான் போகிறேன். கல்யாணம் ஆனந்தமா நடந்தது. பாக்குறவாளுக்கெல்லாம் ஆச்சரியம், இவ்வளவு தேஜஸோட பிரம்மதத்தன் இருக்கார், இந்த பெண்களை பாக்குறது கூட முடியல, ஆனா தைரியமா இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்காரு. கல்யாணம் நடந்தது. கல்யாணத்தின் போதே பிள்ளையோட கை சாஸ்திர ரீதியா அந்த பெண் தோளை தொட்டான். அத்தனை பேருடைய வியாதி தீர்ந்து போச்சு. அதை விட தேஜஸோட இந்த பெண்கள் எல்லாரும் வந்துட்டார்கள். பாக்குறவாளுக்கு ஆச்சரியம், இவரும் தைரியமா பேசி பெண்ணை கொடுத்திருக்கார். பெண்களையும் இவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அவனும் இந்த பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப எல்லாமே சரியா போச்சு. இந்த பயம் தைரியமா நம்ம முடிவு எடுத்திருப்போமா? இந்த பிள்ளைதான் இந்த பொண்ணை பண்ணிட்டு இருப்பானா? இந்த பொண்ணை தைரியமா அப்பா தான் கேட்டு பண்ணி கொடுத்திருப்பாரா? எல்லாமே நடந்திருக்கு. எதன் அடிப்படையில நடந்திருக்கு? அப்ப காக்கப்பட்ட பொறுமை. அந்த பெண்கள் அந்த பொறுமையை காத்து என்ன வாயு பகவான் அருந்தாலும் என் முடிவு இதுதான் அப்படின்னு எடுத்து சொன்னாலும் இல்லையோ, அந்த தைரியத்துக்கு பெருமான் கொடுத்த பரிசு தான் இது. ஸ்பிருட்ட மாத்திரே ததாபாணவ் விகுப்ஜா விகதஜ்வராக யுக்தம் பரமயா லக்ஷ்மியா பபௌ கன்யாசதம் ததா. அதற்கப்புறம் ஆனந்தமா வாழ்ந்தார்கள். அப்ப ஒருத்தர் கேட்கிறார், பண்ணிக்க மாட்டேன்னு பெண்கள் சொல்றா, ஆமாம்னு விதி போடுறார் தந்தை. அதுக்கப்புறம் மற்றொருத்தருக்கு பார்த்து கல்யாணம் பண்றார். இந்த ஒரு சரித்திரம் பார்த்துட்டோமோ இல்லையோ, இது இப்படியே ஞாபகம் வச்சுங்க எப்படி இருந்திருக்கா அந்த நாள்லன்னுட்டு. இதே போல இப்ப சீதைக்கு ராமனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்ப என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பார்த்தா உங்களுக்கு இன்னும் ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சு போடும். சீதாராமனுடைய கல்யாணத்துக்காக சுல்கம் வச்சாலும் இல்லையோ, அதாவது இதுதான் ஸ்வயம்பரம் நடக்கும். இந்த வில்லை யார் முறிக்கிறார்களோ அவர்களுக்கு என் பெண்ணை கொடுப்பேன்னு ஜனகன்னு சொல்லிட்டார். அது சிவதனுசு, சிவபெருமானுடைய சாபம். பெரிய வண்டி சக்கரத்தை வச்சு கொண்டு வந்து 500 வீரர்கள் அதை தூக்கி வைக்கிறார். ஒருத்தரால தூக்குறது கூட முடியல. அதுக்கப்புறம் ஒருத்தரா வரா, தூக்கி பாக்குறா, எல்லாம் தடா முறிஞ்சு போச்சு. ராமனை விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு வந்தார். வத்சராமதனு பஷ்ய, இந்த கதை உங்களுக்கு தெரியும். போராமா குழந்தாய் பார்த்துட்டு வா. 12 வயசு தான் ராமனுக்கு. ராமன் நடந்து போறார். அவர் நடந்த தோரணைய பார்த்துட்டே எல்லாரும் இந்த புள்ள தூக்கிடுவர் போட்டு. ஏன்னா நடக்கிறதே ராஜநாட நடக்கிறார். பார்த்தாலே சிங்கத்தை போல இருக்கா. அப்ப சீதை மூலையா நின்றவளுக்கு பகு ஆனந்தம். இவர் தான் முறிக்கணும், இவர் கழுத்துலதான் நாம மாலை இடணும். ஆனந்தப்பட்டுட்டா, முடிவு எடுத்துட்டா. அந்த பக்கம் இந்த பக்கம் ராமன் பார்க்கவே இல்லை. அவர் குறியெல்லாம் விஸ்வாமித்திரர் சொன்னதுதான். சரி நடந்தார். போனவர் வில்ல கண்ணாலேயே அளந்தார். அளந்துட்டு எந்த இடத்துல கையை வச்சு அந்த வில்ல தூக்க முடியும்னு தெரியணுமோ இல்லையோ. அதுதான் வீரனுக்கு இருக்கிற தனி சிறப்பு. பார்த்த வேகத்தில் புரிஞ்சு விட்டார். வசிட்டர் கத்து கொடுத்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. வில்ல விரல வைத்தார், வைத்த வேகத்தில் எடுத்தார். சுத்தி இருந்தவா எல்லாரும் தங்க கண்களை இப்படி பிடிச்சிட்டாலும் நம்ம ஞான ஒரு நிமிஷம் எமைக்கிறதுக்குள்ள இந்த பிள்ளை உடைச்சுட்டாருனா. ஆனா அதான் நடந்தது. கடைசியில தெய்வங்கள் இடத்துல பிரார்த்தித்தாலும் ஆகாசத்து தேவதைகள்லாம் கண்ணிமைக்க மாட்டான். அவளுக்கு அனிமிஷாள்னு பேர். நம்ம தான் எமைச்சுட்டே இருப்போம். தேவேந்திரனோ வருண தேவனோ வாயுகுமா பகவானோ எமைக்க மாட்டான். அது ஒரு இந்த தேவர்களுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. எங்களுக்கு ஒரு நிமிஷம் கிடைச்சா தேவையில்லைன்னா கண்ணு எமைக்காம இருந்தோம்னா ராமன் என்ன பண்றாருன்னு பாத்துருமோ இல்லையோ. அதனால தடுத்து எமைக்காது இருந்தா. ஆனாலும் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். எடுத்ததை பார்த்துட்டு இருக்கா. ஒரு வில்லு முறிஞ்சு விழுறதுன்னா வில்லு முறிஞ்சாப்புல இருந்தது, இடி இடிச்சு மின்னல் வெட்டினாப்புல இருந்துதான். எடுத்த வேகம் அது உடஞ்சது, இடி இடிச்சாப்புல இருந்தது. அது வில்லு ரத்தனமயமான வில். அதனால அது பளிச்சுன்னு மாணிக்கங்கள் பொட்டினா போலே ஒரே வெளிச்சம். ஆருக்கும் கண்ணில் என்ன நடக்கிறதுன்னு தெரியல. தடால்ங்கிற சத்தத்தோட முறிஞ்சது. என்ன நடந்திருக்கிறதுக்குள்ளே நடு கைய நடுவில்ல வச்சா எடுத்துட்டார் ராமன். எடுத்து நாணயச்சனம் இல்லையோ, வில்லுக்கு நாணயச்சனம்ங்கிறது தான் சுல்கம். அதனால கீழே அதை ஊனிட்டாராம். ஊனிட்டு இடது காலாலே இடது திருவடியால் வில்லுனுடைய கீழ்பாகத்தை அழுத்திப்பறான். ராமன் எப்பவுமே நாணயற்றவை தான். அது கீழ்பாகத்தை இடது காலால அழுத்திக்கிறார். குனிந்து தன் வலது கையால கீழே இருக்கிற நான் எடுத்து மேல சுத்துவரான்.
சுத்திட்டு வலது கையால மேல் பக்கத்தை அழுத்தணும். ஏன்னா அது அது திமிரிண்டு மேல நிற்குமோ இல்லையோ, மேல் பக்கத்துல சுத்தி அழுத்து பிடிச்சு இழுக்கணுமே, அதுக்காக சுத்தி அழுத்தினார். அந்த பலத்தை அந்த வில்லு தாங்கல. நடுவுல தத்பபஞ்ச தனுர்மத்தியே தடால்னு பேரொலியோட விழுந்தது. ரெண்டு பக்கம் ரெண்டு தூளா போச்சு. போனது இப்பவும் ஜனகபுரியில இருந்து 20 மைல் தொலைவுல தனுஷான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போய் விழுந்தது ஒண்ணும். எவ்வளவு தூரம்? 20 மைல் தொலைவு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வில்லா இருந்திருக்கணும், என்ன தோல் வலிமை ராமனுக்கு இருந்திருக்கணும். அது உடஞ்சு விழுந்தது. தேவர்கள் பூமாரி பொழியறா. சீதைக்கு ஒரே ஆனந்த கழிப்பு. உடனே ஜனகர் கை காமிச்சார், சீதே அவன் தான் மணவாளன், போய் அவனுடைய கழுத்துல மாலையிடு. சீதைக்கு திருப்தி நடந்து வந்தார். வண்ண சீரடி மண்மகள் அறிந்திடர். இவருடைய திருவடி இதுவரைக்கும் ஆகாசம் பார்த்ததில்லை, சூரிய சந்திரர்கள் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட சீதை நடந்து விடுகிறாள். கற்றவெறி பொற்கட பயிற்றுரு கலாபம் சுற்றுமணி புக்க இழை மிக்கு இழைத்து வண்ண வில்தவழ வாழ்நிமிர மெய்யணிகள் மின்ன சிற்றிடன் உடங்க ஒளிர் சீரடி பெயர்த்தாள் என்று கம்பர் சாதிக்கிறார். அவ்வளவு அழகோட சீத்தை நடந்து வந்திருக்கார். அப்பவும் ராமன் வில்ல பார்த்துட்டு இருக்கார், மக்களை பார்க்கிறார், விஸ்வாமித்திர பார்க்கிறார், சீதையை திரும்பியும் பார்க்கலவர். அந்த மாதிரி அழகி நிற்கணும், பார்க்காது இருக்கணும். இருந்தா தான் ஆண்மை என்னங்கிறது அப்பதான் புரிஞ்சுப்போம். சீதை வந்தவள் மாலையிடறதுக்கிட்ட வந்தா ராமன் தடுத்தார். எங்க ஆச்சாரியன் பார்த்து வில்லை எடுனார், எடுத்தேன், உடஞ்சி போச்சு. இந்த பெண் கொடுத்து பெண் வாங்குறதெல்லாம் என் ஐயரை கேட்க வேண்டும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இங்க வரல, நான் யாக சம்ரட்சணத்துக்கு வந்தேன். ராமா வில்ல உடைச்சி என்ன ஆச்சாரியன் உடைக்க சொன்னார், உடைச்சேன். எனக்கு தெரியாது, அவர் உடைக்க சொல்லல, அவர் பார்க்க சொன்னார். பார்க்க சொன்னார், நான் எடுத்தேன். எடுத்த வேகத்துல தாங்களே உடஞ்சு போச்சு. வில்ல முறிச்சத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, இது நான் செய்ய மாட்டேன், என் ஐயரை கேட்க வேண்டும்னா. இல்லையவெல்லாம் க்ஷத்திரியாச்சே, நீரணுமா ஐயரை கேட்க வேணுங்கிறீரே. அவர் ஐயரானால் ஐயன்னா தந்தைன்னு அர்த்தம். நம்ம என்ன ஐயர் ஐயங்காரெல்லாம் நினைச்சுக்க வேண்டாப்போ. நாம் ஐயரை கேட்க வேண்டும்னா என் தந்தையாரை கேட்க வேண்டும். சீதைக்கு அப்பதான் ரொம்ப ஆனந்தப்பட்டாலும். ஏன் கேளுங்க, அந்த வீரத்தை பார்த்துட்டா, ராமனுடைய வீரத்தை வில்ல முறிக்கிச்சே பார்த்தா. வீரனுக்குத்தான் மாலையிட போகிறோம் தெளிவுக்கு. அது முதல் திருப்தி. இப்ப அடுத்த திருப்தி, வீரனா இருக்கட்டும், ஆனா வீரர்கள்லாம் நன்னா பேசுவாளான்னே தெரியாது. பெரிய மல்யுத்த வீரரா இருப்பார், பேசவே மாட்டார், முத்து உதிர்ந்துரும். பெண்களுக்கு என்ன வீரமா இருந்தாலும் பேசினாத்தான் பிடிக்கும். கணவனா இருக்கிறோம் முதல்ல உட்கார்ந்து பேசணும். எல்லா காரியமும் பண்ணுவார், நானட்டெல்லாம் வாங்கி கொடுப்பார், குழந்தைகள்லாம் பார்த்துப்பார், வீட்டெல்லாம் ஒழுங்கா பார்த்துப்பார். 2 நிமிஷம் பேச மாட்டார்னா அது கொஞ்சம் குறையாத்தான் இருக்கும். என்ன பண்ணாலும் அவளுக்கு பேசணும். பெண்கள் குறைவா பேசுறவாளா இருந்தாலும் ஆண்கள் நிறைவா பேசணும். ஏன்னா சில சமயத்துல பெண்கள் வெளிப்படையா பேச மாட்டான், இருந்தாலும் அவர்களுக்கு சேர்த்து வச்சு அந்த ஆண் பேசணும்னு எதிர்பார்ப்பா. இப்ப இந்த சீதைக்கு எதிர்பார்ப்பு, இந்த ராமன் பேசுவரா மாட்டாரா? பெரிய வீரனா இருக்கார், வாஸ்தவம் தான், பேசுவரோ? நல்ல வேளை பேசினாலும் ஒரு வார்த்தை நறுக்கு தெரிச்சாப்புல சொன்னாலும் இல்லையோ. இந்த பெண் கொடுத்து பெண் வாங்குறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம், நம்ம ஐயரை கேட்கணும். பயந்து நடுக்கலையே, சொல்ல வேண்டியத நேர சொன்னணும் இல்லையோ. தேவலை, நம்ம கைப்பிடிக்க போறவர் நன்னா பேசுறார். சீதைக்கு அந்த திருப்தி வந்துருது. இப்ப 3வது ஆசை அவளுக்கு, ஒருவேளை அழகான பெண்ணா இருந்தா கிடைப்படான்னுட்டு இவர் பின்தொடர்ந்து வருபவரோ, அப்படிப்பட்ட ஆணோ அப்படின்னு சீதை கேணும். தன்னையே பார்த்துட்டு சளைக்கல ராமன் தெரிஞ்சுட்டா இவன் தான் ஆண்மான் அப்படிங்கிறது 3வது முடிவு வந்துருது. அப்ப முதல்ல வீரன் புரிஞ்சுட்டா, 2வது பேச்சு சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா, 3வது வெறுமனே காமத்துக்கு இடம் கொடுக்கிறவர் இல்லை, ஒழுக்கமான காமத்துக்கு இடம் கொடுக்கிறவர் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டா பகு திருப்தி. நாம காத்துட்டு இருப்போம். சீதை உடனே முடிவெடுத்தாள். ஜனகர் ஆரம்பிச்சார். 3 நாள் வாயுவேக மனோவேகத்துல குதிரைகள் பறந்து அயோத்திக்கு வந்தா. எல்லாருமா கிளம்பிட்டா. வசிஷ்டாச்சாரியர் தான் ரொம்ப ஆனந்தப்பட்டு, தசரதா போகலாம், நான் சொன்னேன், விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போயிருக்கா, நல்லது பண்ணித்தான் உன் பிள்ளைகளை கூட்டின்னு வருவார்னு சொன்னேன். நடந்துட்டு பத்தியா செய்தி வந்துட்டு, வா போகலாம்னார். வழியெல்லாம் சம்பாரம், எங்கு பார்த்தாலும் கோலாகலம், கூடாரம், அது இது நாட்டியம், சாப்பாடு எல்லாம். 5 நாள்ல மொத்த குழுவும் இங்க வந்து இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் வசிஷ்டர் வரார், விஸ்வாமித்திரர் வரார், ஜனகனுடைய குலகுரு சதானந்தர்னு பேர், அவரும் வருகிறார். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறாப்போ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறது, ராஜா தசரதோ ராஜன் கிருத கௌதுக மங்களை புத்திரையில் நரவர ஸ்ரேஷ்டா தாதாரம் அபிகாங்ஷதே. அப்ப விஸ்வாமித்திர வசிஷ்டர் சொல்லிக்கிறார், இவர் தான் ஜனகர், இவர் தான் தசரதன். அறிமுகப்படலாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச அப்புறம் தசரதன் தன் பிள்ளைக்கு உன் மகளை நாட்டு பெண்ணாக கேட்கிறார், நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பாயா? ஜனகா உனக்கு சம்மதமா? இதான் முதல் கேள்வி பாருங்க. அப்படின்னு இவர் அவளை கேட்கல, அவர் தான் இவாளை கேட்டிருக்காரு. இப்போ பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா?
ஆணுக்கு சம்மதமாங்கிற கேள்வியே இல்லை. இப்போ ஆண் ராமன், தசரதர் ரொம்ப பெரிய சக்கரவர்த்தி, ஜனக மன்னவனுடைய பெரிய சக்கரவர்த்தி, முறிச்சிருக்கிறது ராமன். உரிமைன்னு சொல்லி கேட்கலாம், அப்படி கேட்கவே இல்லை. எப்போதும் பெண் கேட்க போகும்போது பெண்ணுக்கு சம்மதமானதான் கேட்கணும். அதைத்தான் சரியா கேட்கிறாப்போ. ஜனகரிடத்துல கேட்டுட்டார். வசிட்டர் குனிஞ்சு கை கூப்பிட்டு கேட்கிறார், விஸ்வாமித்திரர் கை கூப்பி கேட்கிறார். விதிர்த்து போயிட்டான் ஜனகன். எப்பேற்பட்டவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறதே பாக்கியம், அவர்கள் நம்ம பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான கேட்கிறாளே, அந்த அளவுக்கு உள்ளம் நெகிழ்ந்து கல்யாணம் நடக்கணும். தயவுசெய்து அதை புரிஞ்சுங்கோ. ரெண்டு பக்கத்தவர்களுடைய உள்ளம் நெகிழணும். கொடுக்கறதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கேன் இவர் சொல்லணும், பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பெரும் புண்ணியம்னு அவர் சொல்லணும். அப்படி நடந்தா அந்த பெரிய தேவதைகளுடைய ஆசீர்வாதத்துலதான் குடும்பம் நன்னா இருக்கணும். இந்த அடிப்படையை புரிஞ்சுப்போம். அழகு இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், படிப்பு இருக்கட்டும், இல்லாத போட்டோம், அதனால பெருசா நடந்துறாரு. அந்த நாள்ல எல்லாம் 50 வருஷம் கொடுத்தன பண்ணிப்பா, ஒன்னும் பொருத்தமே இருக்காது. இவர் 6 அடி இருந்தா அவர் 3.25 அடி இருப்போம், அவர் 4 அடி இருந்தா இவர் 5.5 அடி இருப்பார், அவர் கருப்பா இருந்தா இவர் வெளுப்பா இருந்தார், எப்படி வேணா இருப்பா. ஆனா 50வது வருஷம் கல்யாண நாள் அவ்வளவு நன்னா கொண்டாடிடுவா. எப்படி இருந்தாள்னா அப்படித்தான் இருந்தான்னா இந்த அடிப்படை இருந்ததோ இல்லையோ, இந்த தர்மம் நன்னா இருக்கவே எல்லாரும் சேர்ந்து ரட்சிச்சிருக்கா. நம்ம கிட்ட நிறைய குறை இருக்கலாம், அந்த குறைய நிவர்த்தி பண்றதுக்கு தான் தெய்வ பலம், தர்ம பலம், பெரியோர்களுடைய ஆசீர்வாத பலம், அத்தோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். இவர் சொல்றார், தாத்தா ராஜா தசரதோ ராஜன் கிருத கௌதுக மங்களா. ராஜா தசரதன் உன் பெண்ணை பெண் கேட்கிறான். உடனே ஜனகருக்கு நெகிழ்ந்து போய் ஓடு கதறாமல் சொல்றாரு, சார் என்ன நீங்க வந்து எங்கிட்ட போய் கேட்கணுமா? இது உங்க வீடு இல்லையா, உங்க ராஜ்யம் இல்லையா, உங்க பொண்ணு இல்லையா, கேட்டு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னா. தசரதன் சொல்றான், என்ன இருந்தாலும் பெண்ணை கொடுக்கும் கன்னியாதானம் பண்ணும் நீர் தான் பெரியவர். தசரதன் அவரை பார்த்து சொல்ற, நான் பெரிய ராஜாவா இருக்கலாம், எப்பேற்பட்ட ராமனை நான் பெத்தவனா இருக்கலாம், இருந்தாலும் சீதையை பெத்த உமக்கு இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லை. அவள் நாரினா உத்தமா வபு லக்ஷ்மியே பெற்றிருக்கீர். அப்படி இருக்கிறச்சு உமக்கு தான் பாக்கியம். கன்னியாதானம் பண்ணவனுக்கு தான் சிறப்பு. ஒரு உபநயனம்னு சொன்னா தான் பிள்ளைய பெத்தவனுக்கு சிறப்பு. கல்யாணம்னு சொன்னா பெண்ணை பெத்தவனுக்கு தான் சிறப்பு. பெண்ணுக்கு அப்பா அம்மா யாரோ கல்யாண சமயத்துல அவாதான் முக்கியம். நீங்க இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க மேடையிலேயே பார்த்தா தெரியும், உபநயன மேடையில பார்த்தா எல்லாம் பிள்ளது, எப்படியும் பெண் இல்லை, எல்லாம் பிள்ளது. ஆனா பெண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் விவாகம் தான், அவளுக்கு ரொம்ப முக்கியம். விவாக காலத்துல தந்த தாய் இருக்கணும். பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வேலை இருக்கான்னு கொஞ்சம் இப்ப மேடையை பாருங்க, இருக்கவே இருக்காது. அவ அப்படி போய் வாசல்ல கை கூட குறுக்கிட்டு வரலாம், ஆச்சார குறைவு போகக்கூடாது. அப்படி அதுக்காக சொல்றேன், இப்போ மேலும் மேடையிலே இருந்துட்டா செருப்புக்காரோட ஒத்துரி ஏறக்கூடாது. அது நம்மளா புரிஞ்சுக்கணும் சிலதெல்லாம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.